ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நெய் எடுத்துக்கலாமா? வேண்டாமா? இந்த நெய்ய எந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது ஆரோக்கியத்த தரும்? அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது, நெய் பத்தி நெறைய கேள்விகள் இருக்கு. அதுல முக்கியமா இப்போ இந்த சாப்பாட்டுல பார்த்தீங்கன்னா, நம்ம நெய் விட்டு சாப்பிடுறது, அதுவும் குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஊட்டும்போது பருப்பு நெய் ஊட்டுறதெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். இதுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கு. இந்த நெய்யுக்கும், பட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, வெண்ணெயில இருந்து தான் நம்ம நெய்யே எடுக்கிறோம். அந்த வெண்ணெயில இருக்கக்கூடிய லிக்விடும் அண்ட் மில்க் அந்த சாலிட்ஸ் இருக்குல்ல, அத ரிமூவ் பண்றது தான் நெய்யே. இந்த நெய் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய யோகா இயற்கை மருத்துவத்துல, அதுல குறிப்பா யோகால கிரியா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடல சுத்தம் செய்யறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் அது. அதுல கிருத தௌத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருத அப்படின்றது என்னன்னா, நெய்ய யூஸ் பண்ணி நம்ம பாடிய கிளென்ஸ் பண்றது. அது குறிப்பா நம்மளுடைய நாசிகள கிளென்ஸ் பண்றது. ஜலநீத்தி அப்படின்னும் போது நம்ம தண்ணிய வச்சு கிளீன் பண்ணுவோம். இது இந்த நெய்ய வச்சு இந்த தௌத்திய பண்ணக்கூடியது. ஸோ இத பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில மெடிசின்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு மெடிசினாவே கருதுவாங்க. இந்த நெய் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு என்னதான் மெடிசினல் எஃபெக்ட் எல்லாம் ஜாஸ்தி அப்படின்னாலும், இதுக்குன்னு சைட் எஃபெக்டும் இருக்கதாங்க செய்யுது. அப்ப அந்த மெடிசினல் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதுல இந்த விட்டமின் ஏ உடைய அப்சார்ப்ஷன அதிகமாக்கும். ஏன்னா, இது ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின் இது. இதனால என்ன ஆகும்னாக்கா, நமக்கு விட்டமின் ஏ நம்ம பாடியில பூஸ்டப் பண்ணும். ஸோ அதனால அப்சார்ப்ஷன் அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இத கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய இதயத்த புரொடெக்ட் பண்ணும். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அந்த ஃபேட்டி செயின்ஸ இது பண்றதுக்கு, மெயின்டெயின் பண்றதுக்கு, இது ஒரு லெவலுக்கு நமக்கு மெயின்டெயின் பண்ணும். பிகாஸ் இதுல ஃபேட் கன்டென்ட் அதிகமாவே இருக்கு. இதே நீங்க ஜாஸ்தியா அமௌண்ட் அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ நெய்ய நம்ம அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நெய் நிறைய பேருக்கு பிடிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பூனா எடுத்து அந்த சர்க்கரைய வாயில கொட்டிக்கிற மாதிரி இந்த நெய்ய ஸ்பூன் ஸ்பூனா சாப்பிடுறவங்க எல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது கண்டிப்பா தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, இது நம்ம நெய்யே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஹீட் பண்ணி அந்த லிக்விடும் அந்த மில்க் சாலிட எடுக்கிறது தான் சொல்லியிருந்தேன். அந்த நெய்ய நீங்க குக் பண்ணும்போது, ஹை டெம்பரேச்சர்ல வைக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் ஆக்ஸிடைஸ் ஆகுது. ஸோ இதுல நமக்கு லினோலெனிக் ஆசிட் இருக்கிறதுனால, நமக்கு ஹார்ட்ட புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சம் அமௌண்ட் நம்மளுடைய கொலஸ்ட்ரால மெயின்டெயின் பண்ணும். பட் இதோடைய லெவல் ஜாஸ்தி ஆகும்போது, எதுக்கு புரொடெக்ட் பண்ணும்னு சொன்னோனோ, அதையே டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நெய்க்கு பவர் உண்டு. ஸோ அது என்னன்னாக்கா, அந்த ஆக்ஸிடைஸ்டு கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில ஃபேட் டெபாசிஷன அதிகமாக்கும். அதனால நமக்கு ரத்த குழாயில கொழுப்பு தங்கப்படுறதுக்கும் இது ஒரு காரணமாவே இருக்கும். ஸோ அப்போ அதிகமா நெய் பலகாரங்கள அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ நம்ம டெய்லி எடுத்துக்கும்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு நம்ம சேர்த்துக்கிறது அட்வைசபிள். இப்போ எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எண்ணெயில நமக்கு ஒவ்வொரு சத்து உண்டு. அந்த ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உண்டு. இது நம்ம ஒரே எண்ணெயில ஸ்டிக் ஆன் பண்ணிக்காம, நம்ம எண்ணெயே நம்ம டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ நம்ம யூஸ் பண்ணும்போது, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரிஷனும் நம்மளுடைய ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணும். அதுல குறிப்பா நம்ம நெய்ய சேர்த்துக்கிறதுனால, நம்ம பாடியில அந்த ஃபேட் சால்யுபிள் விட்டமின் ஏ ஆனத அதிகமா பூஸ்டப் பண்றதுனால, நம்மளுடைய சர்ம பிரச்சனைகள் வராம நம்ம தடுக்கலாம். அதுவும் இப்ப இந்த குளிர்காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகி ஒரு மாரி ஸ்கேலினஸ்ஸே டெவலப் ஆகும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோல்ட்னஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஸ்கின் ரொம்ப டார்க்கனிங் கூட ஆகும். சன் டேனிங்க விட இதுல உங்களுக்கு ட்ரை அண்ட் டல் லுக்கே குடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த குளிர்காலத்துல ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் நெய்ய நம்ம சேர்த்துக்கிறது மூலியமா, நமக்கு நம்மளுடைய அந்த ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணுது. அதே நேரத்துல விட்டமின் ஏக்கான இது அந்த ஃபேட் சால்யுபிள் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. அதே நேரத்துல நம்ம பாடியில நல்ல நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கே ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய கண் பார்வைக்கு இது ரொம்ப நல்லது. நம்மளுடைய சருமத்துக்கு நல்லது. ஸோ அதே நேரத்துல நம்மளுடைய முடியும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குரோத் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் அந்த 1 ஸ்பூனுக்கு தாண்டி நம்ம போகும்போது, இது நெறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ட நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சூடான சாப்பாட்டுல நெய்ய விட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதுவும் பிரெக்னன்சி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து புரோட்டீன் நெறைய எடுத்துக்கணும். அதே நேரத்துல நமக்கு ஃபேட்டும் தேவை. ஸோ அந்த நேரத்துல அவங்க கம்பல்சரி இந்த பருப்பு, நெய், அ பொடி சாதம், கருவேப்பிலை சாதம் அதுலலாம் கொஞ்சம் சூடான சாதத்துல நெய் போட்டு சாப்பிடும்போது, அவங்களுடைய அப்சார்ப்ஷன அதிகமாக்கும். பட் இதே வந்து லெவல் ஜாஸ்தி ஆகும்போது, அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகுது, ஹார்ட் டிசீஸ் வருது, பிபி ஜாஸ்தி ஆகுது, கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரத்த குழாயில பிளாக் ஏற்பட்டு ஈவன் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு கூட காரணமாவே இருக்கு. ஸோ இவ்ளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற பட்சத்துல, இத வந்து அளவோட எடுத்து ஆரோக்கியத்த நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.